எப்படி இருக்காது? நான் பிளான் பண்ணிருக்கிற 5-star ஹோட்டலோட ஸ்கெட்ச் பிரமாதமா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸலென்ட். இட்ஸ் மார்வலஸ். ஆனா மேம், எனக்கு ஒரே டவுட். அதே நேரத்துல சிட்டிக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கட்டுறது லாபகரமா இருக்கும்னு எனக்கு தோணல. ஐ திங்க் இட்ஸ் நாட் எக்கனாமிக்கலி வயபிள். மிஸ்டர் ஆதி, சிட்டிக்கு வெளியில கட்ட போறதா உங்களுக்கு யார் சொன்னது? மேம், இது ஆதி, இந்த ஹோட்டல சிட்டிக்குள்ள, அதுவும் மெயின் ஏரியால கட்ட போறேன். நோ சான்ஸ் மேம். நீங்க வச்சிருக்க இந்த பிளானை பார்க்கும்போது இந்த ஹோட்டல் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அவ்வளோ பெரிய இடம் சிட்டில கிடையாது. அப்படியே இருந்தா கூட அதை யாரும் விற்க தயாரா இருக்க மாட்டாங்க. அப்படி நாமளே நினைச்சுக்கிட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது. ஆதி, இந்த ஸ்கெட்ச் அப்படியே கட்டிடமா மாறி எங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. மேம், அக்கார்டிங் டு மீ இது மவுண்ட் ரோட் மாதிரி ஒரு இடத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நடக்கிற காரியமா இது? இட்ஸ் இம்பாசிபிள். நீங்க சொன்ன மாதிரி இந்த பில்டிங் மவுண்ட் ரோட்ல தான் வரப்போகுது. விளையாடுறீங்க மேம். இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஆதி, ஒரு சின்ன விளையாட்டு விளையாடிதான் அந்த இடத்தை நான் வாங்க. மவுண்ட் ரோட்ல இடம் வாங்கிட்டீங்களா? ரெட்டி பிரதர்ஸ்க்கு சொந்தமான இடம். ரெட்டி பிரதர்ஸ்னா அந்த பிரசாத் ரெட்டி, பிரபாகர் ரெட்டி அவங்களா? எஸ் மேம், அந்த ப்ராப்பர்ட்டியை எத்தனையோ பேர் கேட்டு பார்த்தாங்களே. இன்ஃபேக்ட் நான் கூட அப்ரோச் பண்ணேன். அவங்க விற்க முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்களே. என்கிட்ட தான் அவங்க பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா அதை நானும் வாங்கியே தீருவேன்னு பிடிவாதமா இருந்தேன். கடைசியில எப்பவும் போல ஏன் பிடிவாதம் தான் ஜெயிச்சுது. மேம், நிஜமா தான் சொல்றீங்களா? ரெட்டி பிரதர்ஸ் கிட்ட இருந்து அந்த இடத்தை நீங்க வாங்கிட்டீங்களா? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். யூ ஹாவ் டு பிலீவ் இட் மிஸ்டர் ஆதி. நம்பித்தான் ஆகணும். ஏன்னா சிட்டி மேக்கர்ஸ் பேர்ல இந்த இடத்தை ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட் பார்க்குறீங்களா ரவி? என்னங்க மேம்? Mama, I should tell you, you're really great. சரி, இந்த இடத்துக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுத்தீங்க? Why don't you take a wild guess? சொல்லுங்க. மேம், மார்க்கெட் ரேட் வந்து 250 crores. நீங்க approximately 450 to 500 crores கொடுத்திருப்பீங்க. ஏன்னா ரெட்டி பிரதர்ஸ் இந்த இடத்தை கொடுக்கறதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா நீங்க கொடுத்த அமௌண்ட் ரொம்ப பெருசா தான் இருக்கும். இல்ல, 200 crores. 200 crores-ல மொத்த டீலையும் முடிச்சிட்டேன். What? Just 200 crores? I just can't believe, ma'am. எப்படி மேம், எப்படி? ஆதி, முதல்லயே சொன்னல, சின்னதா, கொஞ்சம் சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடுனேன்னு, அப்படிதான் அந்த இடம் என் கைக்கு வந்துச்சு. சாரி மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? பிரபாகர் ரெட்டிக்கு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ என்ன பண்ணான்னா, ஸோ இதுதான் இடம் என் கைக்கு வந்த கதை. மேம், ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்க அப்ரோச் ரொம்ப புதுசா இருக்கு. இனிமே நான் எந்த விஷயத்தையும் உங்களால முடியவே முடியாதுன்னு நினைக்கவே மாட்டேன்.
சரி, இந்த இடம் நம்ம கைக்கு வந்தாச்சு, பிளான் ரெடியா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை உடனடியா ஆரம்பிக்க வேண்டியது தானே? ஆதி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப கிராண்டா பிரம்மாண்டமா ஆரம்பிக்கணும். பத்திரிகை, டிவி, மேகசின்ஸ் எல்லா மீடியாலையும் MM சிட்டி மேக்கர்ஸோட இந்த நியூஸ் தான் ஹெட்லைன்ஸா இருக்கணும். இதோட ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். ஓகே? MM சிட்டி மேக்கர்ஸ் சென்னையில ஸ்ட்ராங்கா உட்கார போகுது. சேட்டலைட் சிட்டி மட்டும் இல்ல, ஹோட்டல், அபார்ட்மெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட், வில்லாஸ், தீம் பார்க், IT காரிடோர், இந்த பிசினஸ்ல இருக்கிற மத்தவங்க வயித்துல எல்லாம் புளிய கரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மேம், இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கலாம் மேம். நீங்க நினைச்சதெல்லாம் பக்காவா நடக்கும். நீங்க பாருங்க. நடந்தாகணும். கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். மேனகாவோட கனவு ஒவ்வொன்றும் நிறைவேறியே ஆகணும். என்னடா பாஸ்கரா, எப்போ வந்த? வந்து இப்படி அமைதியா உட்கார்ந்திருக்க? அதெல்லாம் இருக்கட்டும்மா. சங்கீதா எங்க? ஏண்டாப்பா, பெத்த தாயே நீ பாசமா விசாரிக்கல, மெனக்கிட்டு பொண்டாட்டிய பத்தி விசாரிக்கிற. பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் எதுக்குடா பொண்டாட்டிய பத்தி விசாரிக்கிற? எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? மாப்பிள்ளைக்கு எப்படியா அதெல்லாம் தெரியும். அவர் தான் பெரிய ஆள் ஆயிட்டாரு, நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. போய் தூங்கு. இந்த 2 வேலை தானே நீ வீட்டுல செஞ்சுட்டு இருக்க. என்னன்னு அவர் இப்படி பேசுற? பேசிட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படு. இந்த படத்துல நடிக்கிற அது இதுன்னு ஊரை சுத்திட்டு இருக்கான். இனிமே என் விஷயத்துல தலையிட்ட வெட்டிடுவேன். போகல, போடா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா பேசணும்? வா சொல்றேன். அம்மா, வர வர சங்கீதாவோட நடவடிக்கை சரியில்லை. என்னடா அது திடீர்னு ராத்திரியில வந்து குண்டு தூக்கி போடுற? சும்மா இருமா. நடவடிக்கை சரியில்லைன்னு அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற என்னடா? தெரியலம்மா, ஒரே குழப்பமா இருக்கு. ஆடிட்டரை பார்த்து சொத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சிருக்கா. அவ எதுக்குடா போய் ஆடிட்டர் எல்லாம் பார்க்கணும்? அதான் புரியலன்னு சொல்றேனே. குழப்பமா இருக்கு, சந்தேகமா இருக்கு. என்னடா பேசுற? அவ கையெழுத்து போட்டுதானடா எல்லா சொத்தும் உன் பேர்ல மாறி இருக்கு. அது அன்னைக்கு. இன்னைக்கு மட்டும் என்னடா? அதுவும் உங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கு. எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. இதையே நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னா, சங்கீதா எங்கேயும் தனியா வெளியே போகாம பாத்துக்க. அப்படியே எங்கேயாவது போனா நீயோ வித்யாவை கூட போங்க. புரியுதா? புரியுதா? எனக்கு எதுவுமே புரியலடா. எதுவுமே புரிய வேண்டாம். சொன்னதை மட்டும் செய். அப்பதான் இந்த சொத்து நமக்கு நிலைச்சு நிற்கும். புரிஞ்சுக்க.
வீராசாமி, ஐயா ஐயா மெதுவா. ஐயா இருங்க ஐயா. என்னப்பா? ஐயா இருங்க, பாயில உட்காருங்க ஐயா. ஐயா நீங்க யாரு, எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவர்? நீங்க போய் கீழே உட்காரலாம் ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ சாப்பிடு. ஐயா உங்களுக்கு? நான் சாப்பிட்டு தான் அப்பா உனக்கு வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிடு. சரிங்க ஐயா. உங்க முகத்துல என்னவோ யோசனை இருக்கு முதலாளி. அவளை கொலை பண்ண ஏதோ நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? அப்புறம் முதலாளி, இவ உயிரோடு இருக்கிறதே தப்பு. நம்ம கண்ணு முன்னாலே வளர்ந்துகிட்டு இருக்கா. இவளை விடக்கூடாது முதலாளி. சீக்கிரம் மேல அனுப்பி வைக்கணும். இவ உயிரோடு இருக்கிறதையும் மேல மேல வளர்ந்துகிட்டு போறதையும் என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே முடியல முதலாளி. என் மனசுல இருக்கிற தெம்பு என் உடம்புல மட்டும் இருந்தா இந்நேரம் அவ இருக்கிற இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் முதலாளி. நீங்க எதுவுமே செய்யாம எப்படி முதலாளி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீராசாமி, உனக்குள்ள இருக்கிற அதே கோபம் தான் எனக்குள்ளே இருக்கு. ஆனா அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட கூடாதுன்னு பாக்குறேன். நீங்க நிதானமா யோசிக்கிற நேரத்துல அவ நீங்க நெருங்க முடியாத இடத்துக்கு போயிடுவா முதலாளி. அப்புறம் உங்களுடைய வைராக்கியம் என்ன ஆகிறது? இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு என்ன பலன் இருக்கு? அவ சாக வேண்டிய முதலாளி. உங்க கோபமும் வெறியும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அடிமைக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல முதலாளி. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க முதலாளி. எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் எதையுமே மறக்கல. நான் எதையுமே மறக்கல வீராசாமி. எல்லாமே இப்ப நடந்த மாதிரி இருக்கு. எல்லாமே இப்ப நடந்த மாதிரி இருக்குயா. ஐயா, என்னடா ஆண்டனி? இன்னைக்கு நல்ல நாள். நீங்க எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லாரு நல்லாரு. ஏ மரியா, இங்க வா. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாமா மருமகளே. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இரு. ஏ யோசப்பு, இங்க வா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. தாத்தா அப்படி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லாரு நல்லாரு. ஆமா, உன் பொண்டாட்டி எங்க? ஏய் வாடி, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லாரு நல்லாரு. ஆமா, எங்கடா ஆண்டனி உன் கடைக்குட்டி? சார்லஸ் தானே? ஆமா ஆமா. ஏய் வாடா, வா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. பாப்பா சார்லஸ், ஒன்னுத்துக்கு உதவாத தொடப்ப கிட்ட நீ, உனக்கு என்னடா வேணும்? ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குடா ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் உனக்கு ஒரு கேடு. போடா போ போ போ. ஆண்டனி. ஐயா, சவரி முத்துமகன் ஒருத்தன் அங்க துபாயில இருந்து காசு சம்பாதிச்சு வந்து மாதா கோயில் கட்டுறானாமே, என்னடா ஆச்சு அது? அது கட்டளை ஐயா. ஏண்டா ஊருகார பசங்க 4 பேர் அவனுக்கு கூட சுத்தின்னு இருக்கானுங்களே. வாஸ்தவம் தான் ஐயா. கட்டுறதுக்கு இடம் தரேன்னு சொன்ன பிரிட்டோம் அவன் கடைசி நேரத்துல முடியாதுன்னு காலை வாரிட்டான். எப்படா முடிஞ்சது? எப்படி? ஐயா, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல.
நியாயம் கடவுள். இது உன் வேலை தானா? நீ தாசு புள்ளடா. கொக்கா என்ன? ஐயா ஆண்டனி ஐயா ஐயா யோ கணக்கு ஐயா என்னய்யா என்ன மோசம் போயிட்டேன் ஐயா, மோசம் போயிட்டேன். என் குடும்பத்தினுடைய கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் போச்சுயா. நீங்க தான் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ண வர வழி இல்லையா. என்ன பிரச்சனை மட்டும் சொல்லு. என் பொண்ணு என்ன உன் பொண்ணுக்கு அதுதான் விடிஞ்சோடனே காலையில கல்யாணம் நடக்க போகுது. ஏன் மாப்பிள்ளை வீட்டுல சீதனம் பத்தலைன்னு இன்னும் அதிகமா கேக்குறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. அப்புறம் என்னையா பிரச்சனை? என் பொண்ணு பக்கத்து வீட்டு ராமசாமி பையன் கூப்பிட்டுட்டு ஓடி போட்டானாவியா. அத இந்த சுப்பிரமணியம் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாயா. ஒத்த பொண்ணை பொத்து வச்சிருந்தேன். நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நினைச்சேன். நம்ம ஜாதி பையலுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் தகர்த்துட்டு அந்த பையன் கூட ஓடிட்டாயா. ஊரை விட்டே ஓடிட்டாயா. ஆண்டனி என்ன அங்க? இத வர்றையா? யோ பாயா. ஐயா இந்த நம்ம கணக்கு பிள்ளை ஒரு பிரச்சனையோட வந்திருக்கான். சொல்லியா? என்னய்யா என்ன பிரச்சனை? என்னங்க சத்தம்? ஐயா யோ சொல்லியா? ஐயா குடும்பத்துக்கு மாறாத களங்கத்தை ஏற்படுத்திட்டு என் பொண்ணு ஒரு பையனை இழுத்துக்கிட்டு ஓடி போட்டா. ஆமாங்க ஐயா. பொட்ட பிள்ளையா இருந்தாலும் ஒத்த பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுங்க ஐயா. நீங்க பார்த்து ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தோம். அவ இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டாயா. இதுக்கு நம்ம ஒரு பாதிரியாரும் அந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பா என்னென்ன செய்யணுமோ அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. ஓஹோ, விஷயம் அப்படி போகுதா? எனக்கு எதிரா கோயில் கட்டுறதுக்கு பசங்களை தூண்டி விட்டது இல்லாம பாதிரியாரு இந்த மாதிரி விஷயத்துக்கு விளக்கு பிடிக்கிறாரா? விடக்கூடாது. நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணை வேற ஒருத்தன் கூட்டிட்டு போற என்னால அனுமதிக்க முடியாது. ஆண்டனி ஐயா, ஒரு பையன் ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு போனா என்ன நடக்குங்கிறத இந்த ஊரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அந்த கணக்கு பிள்ளை மவளுக்கும் அந்த பையனுக்கும் துணிச்சல் வந்துடுச்சு. இது தப்பு. இப்படி பண்ணணும் யோசிக்கிற போது அடி மனசுல ஒரு பயம் வந்து சேரணும். ஆண்டனி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஆனா ஊர் எல்லையை அவங்க தாண்டக்கூடாது. சரியா? சரிங்க அப்பா. நானும் வரேன். தம்பி நீங்க எதுக்கு? அவன் என் பேர் ஐயா சிங்கக்குட்டி. அவனும் வேட்டையாடி பழகட்டும் ஐயா. கிளம்புட, கிளம்பு கிளம்பு. சரி தாத்தா. ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. பழைய தாசையாவா இருந்திருந்தா அவங்கள பொசுக்கி பொசுக்கி போட்டிருப்பேன். ஏய் எல்லாரும் கிளம்புங்கடா. ஏய் வண்டியை ஸ்டார்ட் பண்றா. ஏய் வாங்கடா. ஏய் எல்லாரும் போய் வண்டியில ஏறுங்கடா. வண்டி எடு.